திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் கிராமத்தில் உள்ள கொசஸ்தலை கூவமாற்றில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குற்றவாளிகள் 6 பேரின் செல்போன்களை தேடும் பணி 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, இந்த வழக்கில் செல்போன்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? தேடக்கூடிய பணியில் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க? வணக்கம் ஸ்ரீராம். தமிழ்நாட்டையே கடந்த 5ஆம் தேதி உலுக்கிய ஒரு சம்பவம் என்று பார்த்தால் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலை என்பதுதான் ஒரு பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவருடைய கொலைக்கு காரணமாக இருந்தவர்களை தொடர்ந்து காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். அந்த நிலையில் இதுவரை 16 பேரை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூர் கிராமத்தில் உள்ள கொசஸ்தலை கூவாற்றில் இந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குற்றவாளிகள் தொடர்புடையாக இந்த செல்போன் உதிரி பாகங்கள் தேடும் பணியானது தற்போது 2வது நாளாக இன்றைய தினம் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜ் தற்போது நேரலில் காண்பித்து வருகிறார். ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டது தமிழகத்தையே மட்டுமின்றி பெரிய அளவில் ஒரு பெரிய பேசும் பொருளாகவே இருந்த நிலையில் தொடர்ச்சியாக அதனுடைய குற்றவாளிகளை கைது செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ச்சியாக 4 வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட 2 பெண் தாதாக்கள் உட்பட இதுவரை 16 பேரை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இவர்களுடைய விசாரணை என்பது மேலும் துரிதப்படுத்தி தற்போது விசாரணை ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது நேற்றிலிருந்து இந்த வெங்கத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த கொசஸ்தலை ஆற்றில் தற்போது இந்த மீட்பு படைக்குழு சார்பிலாக தற்போது இந்த செல்போன் உதிரி பாகங்கள் தேடும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. மெரினா மீட்பு குழு நிலைய அலுவலர் பாலச்சந்திரன் தலைமையில் டைவிங் டீம் 15 பேர் மற்றும் திரூர் தீயணைப்பு நிலையத்தில் இருந்து தீயணைப்பு துறை உதவி மாவட்ட அலுவலர் வில்சன் ராஜ்குமார் தலைமையில் 10 பேர் என மொத்தமாக 25 பேர் தற்போது அந்த செல்போன் உதிரி பாகங்களை 2வது நாளாக தேடும் பணியில தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று காலை 6 மணிக்கு தொடங்கிய இந்த உதிரி பாகங்கள் தேடும் பணியானது நேற்று 12:30 மணி வரை காலை நடைபெற்ற நிலையில் 8 உதிரி பாகங்களானது கண்டறியப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இன்று காலை 6:30 மணியிலிருந்து மீண்டும் அந்த செல்போன் உதிரி பாகங்கள் தேடும் பணியானது தற்போது நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 25 வீரர்கள் தற்போது அந்த கொசஸ்தலை ஆற்றில் இறங்கி தற்போது அதை தேடும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நீரில் மூழ்கி உள்ளே தேடும் பணியானது தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நேற்று மற்றும் 5 சிலிண்டர்கள் கொண்டு ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கொண்டு அந்த தேடும் பணியானது நடைபெற்ற நிலையில் இன்று கூடுதலாக 2 சிலிண்டர்கள் என மொத்தமாக 7 சிலிண்டர்கள் கொண்டு தற்போது அந்த உதிரி பாகங்கள் தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது. ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை வழக்கை பொறுத்தவரை ஒரு முக்கிய புள்ளியாக செயல்பட்டதாகவும் பண பரிவர்த்தனையில் அஞ்சலை என்பவர் மிகவும் ஒரு முக்கிய புள்ளியாக பார்க்கப்பட்டு அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தொடர்ச்சியாக வழக்கறிஞர் அருளில் இருந்து ஹரிதரன் என்பவரிடம் இந்த செல்போன்களானது இந்த கொலை சம்பந்தப்பட்ட நிலையில் பயன்படுத்தப்பட்ட செல்போன்கள் 6 செல்போன்களானது கொடுக்கப்பட்டு அதை உடைத்து தூக்கி எறியுமாறு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஹரிதரன் என்பவர் தற்போது அந்த 6 செல்போன்களையும் இந்த கூவாற்றில் வீசியதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கக்கூடிய நிலையில் அதை தொடர்ந்து இந்த தேடும் பணியானது நேற்றிலிருந்து இன்று 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக அவரை நேரில் அழைத்து வந்து எங்கிருந்து எப்படி தூக்கி வீசப்பட்டார், அந்த செல்போன்களானது தூக்கி வீசப்பட்டது என்பதை நேற்று கேட்டு அதன் பின்னர் அதன் அடிப்படையில் தற்போது அந்த படை வீரர்கள் என்பவர் தற்போது தேடி வருகிறார்கள். தொடர்ச்சியாக நீரின் உள்ளே மூழ்கி கைகளால் ஏன்னா உள்ளே வந்துட்டு அதிக அளவில் அந்த சேரும் சகதியும் இருப்பதின் காரணமாக கைகளாலே அந்த வீரர்கள் தற்போது அந்த தேடும் பணியை ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இன்று 2வது நாளாக நடைபெற்று வரும் இந்த தேடும் பணியில் தற்போது இதுவரை எந்த உதிரி பாகங்களும் கிடைக்கவில்லை. நேற்று வரை மட்டுமே 8 செல்போன் உதிரி பாகங்களானது கண்டறியப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த விசாரணை என்பது மேலும் துரிதப்பட்டு வரக்கூடிய நிலையில் யாரிடமிருந்து யாருக்கெல்லாம் பண பரிவர்த்தனையானது செய்யப்பட்டிருக்கின்றது என்பது குறித்து ஒரு முக்கிய தகவல் வெளிப்படுகிறது. குறிப்பாக அஞ்சலை என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் இருந்து பல பரிவர்த்தனை என்பது கடந்த சில மாதங்களாகவே அதிக அளவில் நடைபெற்று இருக்கின்றது. குறிப்பாக 50 லட்சத்திலிருந்து அதிகபட்சமாக 50 லட்சம் வரை என ஒவ்வொரு பண பரிவர்த்தனை என்பது அதிக அளவில் தற்போது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் இந்த உதிரி பாகங்கள் தேடும் பணி என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்தவரை இந்த செல்போனை கண்டறிந்தால் மட்டுமே இதிலிருந்து யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கின்றது, யாருக்கெல்லாம் கடந்த சில மாதங்களாக தொடர்பு கால் செய்திருக்கிறார்கள் மற்றும் உள்ளிட்ட பண பரிவர்த்தனை ஏதேனும் இந்த 2வது நாளாக செல்போனை தேடக்கூடிய பணி
பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில விரிவான தகவல்களை கொடுத்தீங்க லிபிகா. நன்றி லிபிகா தகவல்களுக்கு.